அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 9ஆம் திகதி புதன்கிழமை மற்றுமொரு மறுபக்கத்தினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் எமது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க பிரதான செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் விஜித ஹேரத் தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதாவது பாரத பிரதமர் இலங்கை விஜயம் மேற்கொண்டிருந்த போது எந்த விதமான ரகசிய ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை என்றவாறு அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய பத்திரிகையில் மூன்று பத்திரிகைகளிலுமே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான செய்தி, அதற்கு அரசாங்கம் பதிலளித்துள்ள விதம் தொடர்பில் செய்திகள் வெளியாக இருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் சிஐடியினரால் நேற்றைய தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த செய்திகளும் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வரி விதிப்பு விவகாரம், அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பான செய்திகளும், போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான குழு நியமனம் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க சர்வதேசத்தை பொறுத்தமட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பான செய்திகள் தான் அநேகமாக பேசப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் ஆசிய பங்குச்சந்தையில் ஒரு எழுச்சி பதிவாகி இருந்தது. அதேபோல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சீனா பதிலடி கொடுத்திருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த பதிலடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஒரு பதிலடி வழங்கியிருக்கின்றார். அதாவது சீனா அமெரிக்காவின் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை நீக்காவிட்டால் மேலதிகமாக 50% வரி விதிக்கப்படும் என்றவாறு ஒரு எச்சரிக்கையும் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். இவ்வாறு பல செய்திகள் இன்றைய பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், இந்தியாவுடன் இரகசிய ஒப்பந்தம் எதுவும் இல்லை, நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் சந்தேகங்கள் தேவையில்லை என்றவாறு அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருக்கின்றார். இந்தியாவுடனான இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் பல மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி பலர் தற்போது கேள்வி எழுப்பி கொண்டு வராங்க. இந்தியாவுடன் என்னென்ன ஒப்பந்தங்களை செய்தீர்கள், அதனை வெளிப்படுத்துங்கள் என்றவாறு பலர் கேள்வி எழுப்பி கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் இந்தியாவுடன் ரகசிய ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ள இல்லை அப்படின்னு சொல்லி விஜித ஹேரத் அரசாங்கம் சார்பில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதேபோல் நேற்றைய தினம் ஒரு துயர சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. அதில் 4 பேர் உயிரிழந்திருந்தார்கள், 4 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். கொழும்பு குருநாகல் வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற பாரிய தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். இந்த விபத்து சம்பவம் நேற்று அதிகாலை பதிவாகியிருந்தது. அதாவது அங்கு பணிபுரிந்த ஒருவரின் தவறான பிரயோகம் காரணமாகவே அந்த தீப்பரவல் பரவியிருந்ததாக போலீசார் நேற்றைய தினம் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதன் பொருள் பல மகிழ்ச்சியான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 18,853 பேருக்கு விரைவில் அரச நியமனம் அமைச்சரவை அதற்கும் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வரி அதிகரிப்பு விவகாரம், அமெரிக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ள ஜனாதிபதி என்றவாறு அவரது புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் தீர்மானத்தில் திடமாக இருக்கின்றோம், அரசாங்கம் அறிவிப்பு நலிந்த ஜெயதிசவின் புகைப்படத்துடன் அந்த செய்தியும். ஈஸ்டர் தாக்குதலாளிகளை நாங்கள் பாதுகாக்கவில்லை, ஈஸ்டர் தாக்குதலாளிகளை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றவாறு நேற்றைய ஊடக சந்திப்பில் நலிந்த ஜெயதிச கூறிய விடயம் தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று மட்டக்களப்பில் வைத்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அலுவலகத்தில் இருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் குழு நியமனம், நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த பிரேரணை முன்வைத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இதில் சிறப்பு பெரும்பான்மையுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் தமிழரசு கட்சியின் நிலையை கண்டு கவலை அடைகின்றோம், வடகிழக்கு அளித்தவர்களுடன் இருந்தவர்கள்தான் தமிழரசு கட்சி அமைன்றவாறு
பிமல் ரத்நாயக்க கூறியவாறு அந்த செய்தி அவரது புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்று தினக்குரல் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்த செய்தியாக காணப்படுகின்றன. அடுத்து வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் என்னென்ன செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகின்றது என நலிந்த ஜெயதிச தெரிவித்திருப்பதாக அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. இந்த செய்திதான் இன்று வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக சிஐடியினரால் பிள்ளையான் கைது என்ற செய்தியும், மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள யாழ் வந்த தர்மபுரம் ஆதீனம் என்ற செய்தி வழியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்தியா தர்மபுரத்திலிருந்து ஆதீன குருக்கள் வருகை தந்திருந்தார். அந்த தொடர்பான புகைப்படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் அரசின் ஏமாற்று நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பெரும் விரக்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்றவாறு ஒரு செய்தியும், தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு சபையில் பிரேரணை நிறைவேற்றம் என்ற செய்தியும் வெலம்புரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் வடக்கு மாகாணத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவு, ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அர்ஜுனா மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்க முயற்சி என்ற அவரது நிழல் படத்துடன் செய்தியும், அரசாங்கம் யாரையும் பாதுகாக்கவில்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்தியும், வவுனியாவில் அனுமதியின்றி மாடுகளை ஏற்றிச் சென்ற 3 கைது, போதைப் பொருளுடன் உடுதுறையில் ஒருவர் கைது என்பது தொடர்பான செய்தியும் 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை வெலம்புரி பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக உதயன் பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன என்பது தொடர்பாக நோக்குவமாக இருந்தால், அரசாங்கத்தின் முட்டாள்தனத்தினால் பேரழிவை நோக்கி நகர்கின்றது நாடு, சஜித் எச்சரிக்கை, ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டங்கள் இல்லை, ஆதலால் நாடு பொருளாதார பேரழிவை நோக்கி நகர்ந்து செல்கின்றது என்றவாறு சஜித் பிரேமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைப்போம், முயற்சிகள் கைவிடப்படவில்லை என அனுர அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும், புத்தாண்டுக்கு பின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் என்ற செய்தியும், போலீஸ் மா அதிபர் தென்னக்கோனை விசாரிக்க குழு நாடாளுமன்றில் தீர்மானம் என்ற செய்தியும், இந்தியாவுடனான ஒப்பந்தம் இலங்கைக்கு ஆபத்து இல்லை, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் அமெரிக்க வரிகள் தொடர்பில் ட்ரம்புக்கு ஜனாதிபதி கடிதம் என்ற செய்தியும், அமெரிக்க வரிகளுக்கு ராஜதந்திர தீர்வுகள் அரசாங்கம் நம்பிக்கை என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிள்ளையான் கைது தொடர்பான செய்தி வழியாக இருக்கிறது. மாடு கடத்தல் 3 கைது என்ற செய்தியும், மருத்துவமனையில் சிவாஜிலிங்கம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. திடீர் சுவையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது மிக அவசியமே, தாளத்தை மாற்றுகிறது அரசாங்கம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான செய்திகள் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஒருவரை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தான் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மட்டக்களப்பில் வைத்து அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து சிஐடியினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றவாறு செய்திகள் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் மீண்டும் அவருக்கு விளக்கமறியல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது லஞ்ச ஊழல் வழக்கு தொடர்பாக அந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முன்னதாக ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டு பின்னர் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு நேற்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் பிணை நிபந்தனைகளை அவர் நிறைவேற்ற தவறியதால் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான செய்திகள் இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. 151 பேர் அந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எவருமே அதற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. எந்த ஒரு எதிர்ப்புமின்றி அந்த பிரேரணை நேற்றைய தினம்
நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாராளுமன்றில். இது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளில் அநேகமாக முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுடன் மறுபக்கம் நிகழ்ச்சி முடிவு பெறுகின்றது. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.